கேரட் ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு வந்து தோசைக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே மாவு அரைச்சி வச்சுருப்போம். அந்த மாவில் உப்பு போட்டு தோசை பதத்துக்கு கலக்கி வச்சுக்கலாம். வெங்காயம், கேரட் தேவையான அளவுக்கு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. அதில் ஒரு கரண்டிக்கும் அதிகமாகவே மாவு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு லைட்டாக இப்படி தேய்ச்சி விடணும். இந்த அதில் மேலே வெங்காயம் மட்டும் கூட போட்டு செய்யலாம். கேரட்டும் சேர்த்து போடுறேன். அதுக்கு மேலே திருவின கேரட், அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டுடலாம். மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய்க்கு பதில் நெய் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சா நல்லா மேலே இருக்க மாவெல்லாம் வேகும். அதனால் மூடி வச்சுருக்கேன். வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அமுத்தி விடக்கூடாது. தோசை ஊற்றுறப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் வேகிறதுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் தடிமனாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டா நல்லது. வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நீங்களும் இது போல் ஊத்தப்பம் செஞ்சு பாருங்கள். சாம்பார், சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.